Hi friends, இந்த வீடியோவில் வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணுறது 2026 ஏப்ரல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டு அப்டேட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணுறது, நீங்கள் 2 மெத்தடில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் சிட்டி யூனியன் பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து எஸ்பிஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம். இல்லை ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுனா சிட்டி யூனியன் பேங்க்கு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து அதில் ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணலாம். அதேமாதிரி வந்து யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் யூபிஐ ஆப் மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஆனால் எஸ்பிஐயில் வந்து கிரெடிட் டெபிட் கார்டு மூலியமாக பேமெண்ட் வந்து பண்ண முடியும். எல்லாத்துக்குமே வந்து சேம் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆன்லைனில். நீங்கள் வந்து சியூபி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஜிமெயில் வந்து என்டர் பண்ணி நீங்கள் ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்க. உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் நேமுக்கு பக்கத்தில் தான் உங்களோட இனிஷியல் வரும். அதுக்கப்புறம் இயர் ஆஃப் அட்மிஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஜியா பிஜியான்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அதில் என்ன படிக்கிறீங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்தமாரி எது படிக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ், நீங்கள் எத்தனை பேப்பர் வந்து ரைட் பண்ண போவீங்களோ அதோட கவுண்ட்டை வந்து அங்கே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமெயில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எத்தனை பேப்பர் இருக்கோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்களே டோட்டல் பண்ணி இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள். ஒரு தியரி பேப்பருக்கு வந்து 125, அப்போ 5 சப்ஜெக்ட்னா எத்தனை ஒன்று கால்குலேட் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் ஃபீஸ் எத்தனை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபீஸை டோட்டல் பண்ணி இங்கே என்டர் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் ஃபீஸ் வந்து நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபீஸ் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த 75, 150 அது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு தான் மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்காக. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 300 ருபீஸும் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுக்கு வந்து 300 ருபீஸும் கேட்டிருப்பாங்க. இது வந்து ஃபைனல் இயர் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பெனாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுனா நீங்கள் ஃபைன் அமௌண்ட்டோட சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரீமார்க்குங்கிறதுல வந்து உங்களோட சப்ஜெக்ட் கோடை வேணால் நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க கமா போட்டு. அதுக்கப்புறம் டிஸ்கிளரேஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு பே நவுங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பே நவுங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யூஜி பிஜி எம்பிஏ எம்சிஏக்கான எக்ஸாம் லாஸ்ட் டேட் வந்து இதான். வித் பெனாலிட்டி வித்தவுட் பெனாலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து காட்டியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் பே நவுன்னு கொடுத்தா அந்த பேஜில் வந்து உங்கள் மேலே வந்து ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பில்லிங் இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அப்படி லாஸ்ட்டாக வந்து மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான் யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணலாம். பே பை எனி யூபிஐ ஆப் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க டிஃபால்ட் யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பேமெண்ட் வந்து பண்ணும்போது ரீஃப்ரெஷ் வந்து பண்ணக்கூடாது. அதேமாதிரி நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிங்கன்னா, நான் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணல, ஸ்டடி சென்டரில் போய் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்க. அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாமான்னு கேட்டிங்க. ஆன்லைனில் ஒன்றும் ஓப்பன் பண்ணல. அதேமாதிரி வந்து நீங்கள் டேரெக்டாக ஸ்டடி சென்டர்லேயே போய் கேளுங்க. நீங்கள் அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு அங்கேயே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சில ஸ்டடி சென்டரில் மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கேட்பாங்க. சில பேர் வந்து அட்மிஷன் போடும்போது நான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. நீங்கள் பே பண்ணாலும் நீங்கள் உங்கள் ஸ்டடி சென்டரில் வந்து ஒன்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டுங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து பேமெண்ட் வந்து அவங்க டைம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டேட்டுக்குள்ளங்க நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணாலும் சரி ஒன்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டுங்க. அட்மிஷன் போடும்போது எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு திருப்பி பே பண்ணுமான்னு கேட்டுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.